ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தையும் இருக்கான். ஸோ சந்தோஷமாக அவரோட ஃபேமிலி லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ப்ளம்பிங் ஒர்க்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஃபேக்ட்ரியில். இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோக்கு வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருது. இன்றைக்கி சீக்கிரம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்திருப்பார் போல். வேலை பிஸியில் அதை மறந்தே போயிட்டாரு. அதனால் ஒய்ஃபும் கோவப்பட்டு பையனை விட்டு ஃபோன் அடித்து திட்ட வைக்கிறாங்க. என்னப்பா இன்னும் வரவே இல்லை, டைமுக்கு வரமாட்டிங்களான்னு சொல்லிட்டு பையனும் கேட்க இதோ வரப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் வேகமாக கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கடையில் நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கிறது காட்டுறதுக்காகவே ஒரு சீன் வச்சுருக்காங்க. இவரை பகைச்சிக்கிட்டு யாராலையும் உயிரோட வாழ முடியாது, அந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய வில்லன். அவர் அப்படியே காட்டி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் வேலையை விட்டு வந்தோடனே வெளியில் அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே ஷாப்பிங்கும் போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில்லு போட லைனில் நிற்கிறாங்க. அப்போ அடியாள் மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து லைனில் நிற்காமல் எனக்கு பில்லு போடுப்பான்னு சொல்லிட்டு லைனில் இருக்கவங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இவர் வந்து முன்னாடி நிற்கவும் ஹீரோட ஒய்ஃபுக்கு கோவம். உடனே அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு போய் முன்னாடி பில்லு போடுறீங்க, வந்து லைனில் நில்லுங்க சார்னு சொன்னோன்னே அவர் வேறு சண்டைக்கு வராரு. இதை பார்த்து ஹீரோவை பயப்பட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சமாளித்து வந்து ஒய்ஃபை திட்டுறாரு. இவ்வளோ பேர் அமைதியாக இருக்காங்கல்ல, நீ மட்டும் எதுக்கு கேள்வி கேட்குற, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்ம இழுத்து வாங்கிக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்தோமான்னு போயிட்டுருக்கணும், யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களான்னு கேட்க ஒய்ஃபும் அதுக்குன்னு சும்மா இருக்க முடியுமா, இவ்வளோ பேர் லைனில் இருக்கப்போ ஒருத்தர் இடையில வந்தால் கேட்டால் என்னங்க தப்புன்னு சொல்ல, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைமா வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் நல்லா ஒக்கனையாக உங்களுக்கு பேச தெரியுதுல்ல, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்குறீங்களா, இந்த பைப்லேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது, லிஃப்ட்டு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டுது, அது இதுன்னு எக்கச்சக்க பிரச்சனை சொல்லவும் ஹீரோவுமே நான் என்னன்னு சொல்லி முதலாளிகிட்ட பேசி நான் சரி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சமாதானப்படுத்துகிறாரு. அப்படியே ஹீரோவும் வேலைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வெளில வந்தால் லிஃப்ட்டு ஒர்க் ஆகல போல். அங்கே வந்த நபரோ ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்ன சார் லிஃப்ட்டு ஒர்க் ஆகல, ஏதாவது பேசி முடிவு எடுத்து சரி பண்ண சொல்லுங்கள் சார் இன்றைக்கின்னு சொல்ல, ஓகே சார் நான் உடனே பேசி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபோன் அடிக்கிறாரு. இன்றைக்கி லிஃப்ட்டு சரி பண்ணுறவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சீக்கிரம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி பேசுகிறாரு. அடுத்து கீழே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஓனராக என்னன்னு தெரிலங்க, ஓனர்னு தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன சார் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது, நீங்களும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, எல்லாரும் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அந்த நேரத்தில் கரெக்டாக வாட்ச்மேன் வந்து ஹீரோ கிட்ட சார் ஸ்டோர் ரூம் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஜென்ரேட்டருக்கு டீசல் போட்டுருவேன் சார்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேருந்து சாவி வாங்கிட்டு போகிறாரு. இங்கே அந்த ஓனரோ சரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்டையும் டீசல் போட்டுட்டு சாவியை மறுபடியும் இவர்கிட்டே கொடுத்துருப்பான்னு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோவும் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு கிளம்புறாரு. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் இன்றைக்கி ப்ளம்பிங் ஒர்க் பார்க்கணுன்னு கூப்பிட்ருப்பாங்க போல். அதுக்காக அங்கே போய் நின்னா வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டாரு. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம வில்லன் வந்து அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரை அடித்து கொண்டுகிட்டு இருக்காரு. ஹீரோ அதை பார்த்துடுறாரு. பார்த்ததுலேருந்து அவருக்கு வடவடன்னு வருது. ஒரு கொலையை நேரில் பார்த்துருக்காரு இல்லையா, அந்த பதட்டத்தில் வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃப் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன தான் ட்ராமா போனாலும் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கை நீங்கள் தான் இன்றைக்கி பார்க்கணும், வீட்டில் தண்ணி ஒழுகிட்டே இருக்குன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேஷுவலாக ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவர் மண்டையில் வந்து இன்றைக்கி பார்த்து அந்த கொலையோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கடையில் அந்த ஃபேக்ட்ரியில் வில்லன் கொண்டு போட்டார் இல்லையா, அந்த கேஸை விசாரிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. இவர் வேறு யாரும் இல்லைங்க, வில்லனோட மச்சான். ஸோ அவர் இந்த கேஸை எப்படி முடிப்பாருன்னு நமக்கே தெரியும். ஸோ ஒன்றும் இல்லாமல் வேற ஒருத்தர் மேலே பழிய போட்டு இந்த கேஸை முடிச்சிடுறாரு. இப்போ வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லனுக்கு குழந்தையே இல்லாமல் 10 வருஷம் தவம் இருந்து எக்கச்சக்கமான கோயிலில் போய் வேண்டி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இம்மிடியேட்டாக ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு சேம் ஆர்கன் கிடைக்கணும், சேம் ஏஜில் இருக்கணும், பிளட் குரூப் மேட்ச் ஆகணும். ஸோ இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஆர்கன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் சார். அப்படியே கிடைச்சாலும் உங்கள் பையனுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. உங்கள் பையனை காப்பாற்றுறது ரொம்ப ரிஸ்க்கு சார். ஏன்னா உங்கள் பையனுக்கு வந்து AB நெகட்டிவ், அதெல்லாம் ரேர் குரூப். அந்த பிளட் குரூப்பில் ஆர்கன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை அப்படி ஒரு பிளட் குரூப்பில் உங்கள் பையன் ஏஜ்லேயே ஒருத்தன் கிடச்சி அவனுக்கு வந்து பிரெயின் டெட் ஆகி அவங்க ஆர்கன்ஸ்லாம் நமக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு வேளை வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இவருக்கு எப்படியாவது இவரோட பையனை காப்பாற்றணும், அது மட்டும்தான் இவரோட எண்ணம். அதனால் அவரோட அடியாளுங்கள்லாம் வச்சு இந்த சிட்டியில் இருக்க எல்லா லேப்லேயும் போய் இந்த ஏஜில் யாராவது பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அது பிளட் குரூப் மேட்ச் ஆகுதான்னு பாரு, நமக்கு பிளட் குரூப் மேட்ச் ஆனால் மட்டும்
எப்படியாவது நம்ம பையனை காப்பாற்றிடலாங்கிற ஒரு எண்ணத்தோட வில்லன் இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோட பையனுக்கு பர்த்டே போல் அவங்க பர்த்டே பார்ட்டியெல்லாம் இங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே வில்லனாக அவரோட பையனை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ பையனோட பிளட் குரூப்பை வில்லன்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோட பையனுக்கு வந்து வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு லேபில் செக் பண்ணும்போது வில்லனோட அடியாளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோனோட பையனோட ஏஜும் நம்ம வில்லனோட பையனோட ஏஜ் சேம் ஏஜ், பிளட் குரூப்பும் சேமு. ஸோ இதை விட பர்ஃபெக்ட் மேட்ச் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வில்லனோட அடியாளுங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. பத்தாவதுக்கு வில்லனுக்கும் இதே மாதிரி இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகிருக்கு, ஏஜும் மேட்ச் ஆகிருக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு வில்லனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு எல்லாம் ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த லேபில் வேலை பார்க்குற அசிஸ்டண்ட்டு நம்ம ஹீரோக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க, சார் என் லேபுக்கு இந்த மாதிரி வில்லனோட அடியாளுங்கெல்லாம் வந்து என்னை அடித்து உங்கள் பையனோட ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு தான் சார் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் எனக்குன்னு தெரில, ஆனால் வில்லனோட பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாமல் இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சார். அதனால் சீக்கிரம் அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளில போக முடியுமோ சீக்கிரம் தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேப் அசிஸ்டண்ட் ஃபோனை கட் பண்ணி திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே வில்லனோட ஆளுங்க வந்துடுறாங்க. ஹீரோ தான் வாசல்லே நிற்கிறாரு இல்லையா, ஹீரோக்கிட்டே அவரோட பையனை ஃபோட்டோ இந்த பையனோட ஃப்ளாட் நம்பர் என்னன்னு கேட்க நம்ம ஹீரோக்கோ பேச்சு மூச்சியாக வரல, என்னடா சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வாட்ச்மேன் வந்துடுறாரு. என்னப்பா யார் வேணும், எதுக்கு இவ்வளோ கூட்டமாக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது வாட்ச்மேன்ட்ட ஹீரோட பையனோட ஃபோட்டோ காமிச்சு எந்த அப்பார்ட்மெண்ட்டை சொல்லுன்னு சொல்லி கேட்குறப்ப வாட்ச்மேனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வாட்ச்மேன் எப்படியோ சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படிலாம் யாரும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல வாட்ச்மேனை போட்டு ஒரே அடி தான் அவர் அப்படியே மட்டையாயிடுறாரு. அடுத்து ஹீரோ தான் தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தானே, இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து யாரும் வெளில போகக்கூடாது, முதல்ல உள்ளவான்னு சொல்லிட்டு ஹீரோவே அழைச்சிட்டு வராங்க. இப்போ நேராக ஓனர் வீட்டை தான் தட்டுறாங்க. தட்டி இந்த பையனோட அப்பார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லுன்னு கேட்கும்போது ஓனரும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. வேறு ஃப்ளோரில் இருக்க வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட நம்பரை சொன்னோன்னே ஹீரோக்கும் சந்தோஷம், இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரேன்னு சொல்லிட்டு சரின்னு இவங்களும் லிஃப்ட்டை திறந்து மேலே போகலாமேன்னு பார்த்தா லிஃப்ட்டு கீழே வர மாட்டுது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா மேலே லிஃப்ட்டில் போனவங்க கீழே காய்கறியெல்லாம் கொட்டிருச்சுன்னு சொல்லிட்டு அதை பொறுக்கிட்டு இருக்கனால லிஃப்ட்டு கீழே வர லேட் ஆகுது. அதனால் வில்லனும் பொறுக்க முடியாமல் சரி வாங்கடா படியில் போயிடலான்னு சொல்லிட்டு படியில் ஏறி போயிட்டுருக்கா. அதே நேரத்தில் லிஃப்ட்டு கீழே வந்துடுது. ஹீரோ இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு வேக வேகமாக லிஃப்ட்டில் மேலே போகிறாரு. போயிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தான் வராரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி குழந்தை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு லிஃப்ட்லேயே கீழே போய் வில்லனுக்கு தெரியாமல் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போயிடணும்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக லிஃப்ட்டை ஏறி மேலே வந்து பையனையும் ஒய்ஃபையும் தேடி கூட்டிகிட்டு போகிறாரு. முதல்ல இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கும் ஒன்றும் புரியல, எதுக்குங்க இவ்வளோ அவசர அவசரமாக தரதரன்னு இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் இங்கே வான்னு சொல்லிட்டு குழந்தையும் ஒய்ஃபையும் அழைச்சிட்டு வெளில போய் பார்த்தா இவங்க லிஃப்ட்டில் ஏறுறதுக்குள்ளே அதே ஃப்ளாட்டில் இருக்க இன்னொருத்தர் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி கீழே போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, அந்த லிஃப்ட் திரும்ப மேலே கீழே போயிட்டு மேலே வர வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே வில்லன் டீம்லாம் வந்துடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி படியில் இறங்கி போகலாமான்னு பார்த்தா இவங்க அதுக்குள்ளே வில்லன் டீம்லாம் படியில் ஏறி வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லன் டீமும் கீழே ஓனர் ஒரு தப்பான ஃப்ளாட் நம்பர் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த வீட்டில் போய் இந்த பையன் உன் பையனான்னு கேட்டு விசாரிக்கும் போது இது என் பையன்லாம் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை, இந்த குட்டி பையனோட ஃப்ளாட் நம்பர் இதுன்னு சொல்ல இப்போ வில்லன் டீம் எல்லாம் லிஃப்ட்டில் ஏறி மேலே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கோ பக்கு பக்குன்னு இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு ஆப்போசிட்டில் இருக்க வீட்டு கதவை தட்டி உள்ளே போயிடுறாரு. ஆப்போசிட் வீட்டில் இருக்கவர் ஹீரோட ஃப்ரெண்டு தான் போல். அவரும் என்னாச்சுடா ஏன்டா இப்படி வீட்டை பூட்டிட்டு இங்கே வரீங்கன்னு கேட்க எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கதவு ஓட்ட வழியாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வில்லனோட ஆளுங்க இவங்க வீட்டுக்கு நேராக வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டை பூட்டி வச்சுட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ தட்டி பார்த்து திறக்காதனால லாக்கை உடச்சிட்டு உள்ளே போடலான்னு சொல்லிட்டு வில்லனோட ஆளுங்க எல்லாம் ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடந்த எல்லா உண்மையும் ஒய்ஃபுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆப்போசிட் வீட்டில் இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் சொல்கிறாரு, இது மாதிரி என் குழந்தையை தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி இங்கே ரொம்ப நேரம் நம்மளால் இருக்க முடியாது, நம்ம வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அடுத்து உன் வீட்டை தாண்டா தட்டுவாங்க, அதனால் இங்கே இருந்தால் எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது வெளில போகலான்னு சொல்லிட்டு வெளில வந்தால் லிஃப்ட்டு இப்போயும் வர மாட்டேதுங்க, கீழே யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். சரி படியில் இறங்கி போகலான்னு சொல்லிட்டு படியிலே இறங்கி கீழே வரைக்கும் வந்துடுறாங்க. வெளில போகலான்னு பார்த்தா வாசலில் 2 அடியாளுங்க நிற்கிறாங்க. இந்த இடத்த விட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் கூட வெளில போக ட்ரை பண்ணுறாரு. யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வயசானவரையும் திட்டி அனுப்பி விடுறாங்க.
வயசானவரும் சரி மாடிப்படில மறுபடியும் ஃப்ளாட்டுக்கு போலான்னு வந்து பார்த்தா, அங்க ஹீரோ ஃபேமிலி ஒளிஞ்சுகிட்டு இருக்கத பார்த்துட்டு, இவரு என்னடா இவங்க எதுக்கு இங்க மறைஞ்சுகிட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவரும் சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க, அதில வாசல்ல நிக்கிற அடியாளுங்க பார்த்துடுறாங்க. "அங்க யார்றா நிக்கிறா? எதுக்கு நீ அங்கேயே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்க்கறதுக்குள்ள, நல்ல வேளைங்க ஹீரோட ஃபேமிலியும் அங்கேருந்து மேல போயி, அங்க ஓனரோட அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த கதவ தட்டி உள்ள போயிடுறாங்க. அங்க வந்த ஓனரோ, தேடி வந்த அடியாளுங்கலாம் பெரிய ஆளுங்களோட கைப்பா, "உனக்கு உதவி பண்ணோம்னா எங்களுக்கு பிரச்சனை வந்துரும். அதனால தயவு செய்து ஒரு நிமிஷம் கூட எங்க வீட்ல இருக்காத, வெளில போ வெளில போன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு உதவி பண்ண மறுக்குறாங்க. பத்தாததுக்கு ஓனரோட பையனோட கைய வேற ஒண்ணு போயிருக்கு. அத மறைக்க தான் அவரு சால்வ போட்டு போத்திருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. "என்னப்பா என் பையனுக்கு கை இல்ல நீ பார்க்குறியா? இந்த வில்லன பத்தி தான் தப்பா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எழுதினாருன்னு சொல்லிட்டு என் பையன் கைய வெட்டிட்டான். இப்போ உங்களுக்கு நான் உதவி பண்ணேன்னா, அடுத்து எங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால தயவு செய்து வெளில போங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் வெளில வராங்க. இப்போ உங்களுக்கு எங்க போறது, என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு மாடிப்படி ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது, மேலேருந்து யாரோ இறங்கி வர மாரி இருக்கு. ஐயோ! யார் கண்லயும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, திடீர்னு ஒரு ஃப்ளாட்டுக்குள்ள போய் கதவ தட்டுறாங்க. நல்ல வேளைங்க இதுவும் ஹீரோக்கு தெரிஞ்ச வீடுங்கிறனால டக்குன்னு தொறந்துட்டாங்க. ஹீரோ வந்து இந்த ஃப்ளாட்டுக்குள்ள நுழைஞ்சத மேலேருந்து இறங்கி வந்த ஒரு வில்லன் பார்த்துருப்பான். யாரோ குழந்தையோட இந்த சைடு போனாங்களேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த கதவ தட்டும்போது ஹீரோக்கு புரிஞ்சிருது. நம்ம உள்ள நுழைஞ்சத வில்லனோட அடியாளுங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் தான் அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயினோட ஃபோட்டோ இவங்க யாருக்கும் தெரியாது. அதனால குழந்தைய மட்டும் தனியா ஒளிய வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க குழந்தையோட தான வந்தீங்க, நான் பார்த்துட்டேன். அந்த குழந்தை எங்கடான்னு சொல்லிட்டு வில்லனும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த குழந்தை வேற கத்துது, "அப்பா எனக்கு பயமா இருக்கு, என்னை தூக்குங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ வில்லனோட அடியாளுக்கு கன்ஃபார்மே ஆயிருது, அந்த நம்ம தேடி வந்திருக்க குழந்தைய தான் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக ஜன்னலை ஓப்பன் பண்ண போவான் பாருங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போதைக்கு அவரோட ஃபுல் எண்ணமும் அவரோட குழந்தைய காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான். அதனால பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பு லாடு எடுத்து வில்லனோட அடியாள் தலையிலே ஒரு அடிதான். அப்படியே அவர் இறந்தும் போயிடுறாரு. இங்க ஒரு பக்கம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்க்கு எக்கச்சக்கமான கால் வருது. இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்ல வில்லனோட ஆளுங்க பூந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவரு தான் வில்லனோட மச்சான் ஆச்சு, எப்படி இதெல்லாம் கண்டுக்குவாரு? அவரும் காதுல வாங்கிட்டு காதுல வாங்காத மாதிரியே இருக்காரு. இங்க வேற அந்த வில்லனை வேற தெரியாம கொலை பண்ணிட்டாரு இல்லையா? இப்ப பையனை காப்பாத்தணுங்கிற முயற்சியில ஒரு கொலை கேஸ்ல வேற மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயம் வேற. அடுத்து ஒய்ஃபையும் குழந்தையும் நீங்கள் இங்கே இருங்க, நான் வெளில ஏதாவது தப்பிக்க வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக லிஃப்ட்டில் இறங்கி போகிறாரு. ஹீரோ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த கேப்பில் பார்த்தா லிஃப்ட்டில் நம்ம வில்லன் மேலே ஏறி போயிட்டுருக்காரு. வில்லனை பார்த்தோன்னா ஹீரோக்கு இன்னும் பயமாயிருது. ஆகா, இந்த இடத்துலேருந்து நம்மளால் உயிரோடு தப்பிச்சு போகவே முடியாதோங்கிற ஒரு பயம் வந்துடுது. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, மாடிப்படி வழியாக கீழே இறங்கி போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி போகிறாரு. அப்போ கீழேருந்து யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்க, இவரும் போய் ஏதாவது ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அது சைடில் இருக்க வீட்டு கதவு எல்லாத்தையும் தட்டுறாரு. யாருமே அர்ஜென்ட்டுக்கு திறக்க மாட்டுறாங்க. சரின்னு ஜன்னல் வழியாக கதவை திறந்து அங்கே ப்ளம்பிங் வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப் வழியாக இறங்கி மறைஞ்சிக்கிறாரு. நல்ல வேளைங்க அடியாள் கண்ணில் இவர் படலை. அந்த அடியாள் இறங்கி வரத்துக்குள்ளே இவர் போய் அந்த பைப் லைன்லாம் போகிற இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாரு. ஹீரோவும் அப்படியே பைப் லைன் வழியாக கீழே இறங்கி இறங்கி போயிட்டுருக்காரு. வில்லனும் நம்ம ஹீரோவோட ஃப்ளாட்டுக்கு வந்து வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வில்லன் வீட்டில் வந்து பார்த்துட்டு எல்லாம் போட்டபடியே இருக்குது. அவங்களுக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு எப்படியோ எஸ்கேப் ஆகிருக்கணும். அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போக சான்ஸே இல்லை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இங்கேருந்தே வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை கண்டுபிடிக்கிறாரு. இங்கே ஹீரோ என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு பைப் லைனில். இப்போ தான் வில்லனுக்கு இன்னொரு டவுட்டு வருது. சரின்னு ஆப்போசிட் கதவை தட்டி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட் வீட்டில் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டு கதவை போய் வில்லன் தட்டுறாரு. இங்கே ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஹீரோவோட ஃபேமிலியெல்லாம் எங்கப்பான்னு கேட்க, எனக்கு தெரியாது சார்னு சொல்கிறாரு. சரி, உன் ஃப்ரெண்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆப்போசிட்லேயே இருக்கீங்க, அதனால் அவர் நம்பர் கூடவே உன்கிட்ட இல்லாமல் இருக்கும், அவர் நம்பருக்கு ஃபோன் அடின்னு சொல்ல ஃப்ரெண்டும் பயந்துக்கிட்டே ஃபோன் அடிக்கிறாரு. ஐயோ, அவசரப்பட்டு கால் அட்டன் பண்ணி எங்கே இருக்கங்கிற விஷயத்த சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு. நல்ல வேளைங்க ஹீரோ வந்து பைப் லைனில் இறங்கிட்டு இருக்கனால ஃபோனை எடுக்கிறேங்கிற முயற்சியில் ஃபோன் கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததில் சுவிட்ச் ஆஃபும் ஆயிடுது. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார்னு சொன்னோடனே வில்லனும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோட ஃப்ளாட்டுக்கே போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பைப் லைனில் ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு வில்லன் வந்து தலையை விட்டு பார்க்குறாரு. உள்ளே எப்படியோ அவன் இறங்கி போயிருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. நல்ல வேளைங்க உள்ளன்னு பார்க்குறதுக்குள்ளே இவர் வேறு ஏதோ ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஹீரோ. கிரேட் எஸ்கேப்பு. இதே நேரத்தில் நம்ம வில்லனோட மச்சான், அதாவது போலீஸாக இருக்கார் இல்லையா, அவர் வராரு. இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு எக்கச்சக்கமான பேர் ஃபோன் அடிச்சுட்டாங்க, இதே மாதிரி நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க, பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் ஃபோன் அடித்தாலும் பரவாயில்ல, என் வேலையே போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றி ஆகணும்,
ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் வில்லனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் போகிறாரு. இதுக்கிடையில் வில்லனோட ஒய்ஃப் வேறு ஃபோன் அடித்து அழுதுகிட்டே இருக்காங்க. பையனோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வில்லனும் இன்றைக்கே எப்படியாவது நம்ம பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோ மறுபடியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இங்கேருந்து யாராலையும் வெளில போக முடியாதுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 10வதுக்கு எல்லார் வீட்டையும் தேடுறாங்கங்கிறதும் புரிஞ்சிருச்சு. நம்ம இங்கே இருந்தால் எப்படி நம்மளை எங்கேயும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மொட்டை மாடிக்கு போகிறது தான் சேஃப்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃபேமிலியை அழைச்சிட்டு மொட்டை மாடிக்கு போகலாமேன்னு போகிறாரு. லிஃப்ட்டில் இப்போயும் யாரோ ஆள் இருக்காங்க போல், சரின்னு படியில் ஏறி போகலான்னு பார்த்தா ஒரு வில்லனோட அடியால் வந்து நம்ம ஹீரோ ஃபேமிலியை பார்த்துடுறாரு. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவரை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எப்படியாவது பையனை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் குழந்தைய அனுப்பிட்டு இந்த வில்லன் அடியாலோட ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு அடிச்சு போட்டுட்டு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கடையில் அந்த அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிற அடியாலை தூக்க இன்னொரு அடியால் வரான். இவனை யாரை அடிச்சு போட்டதுன்னு சொல்லிட்டு இதுக்கடையில் ஹீரோ வந்து வீட்டில் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு தான் போயிருப்பாரு. அதை எப்படியோ வில்லனோட ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. வில்லனுமே பார்த்துடுறாரு, இந்த குழந்தையோட அம்மா அப்பா இவங்க தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ மூஞ்சும் தெரிஞ்சு போச்சு, ஹீரோயின் மூஞ்சும் தெரிஞ்சிருச்சு. இவங்க இனிமேல் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. வந்து ஒய்ஃபையும் குழந்தையும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டார் இல்லையா, எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ மறுபடியும் பைப்லைன் வழியாக போகிறாரு. எதுக்கு போகிறாருன்னு தெரியல. ஹீரோயின் ஏதோ ஒரு வீட்டோட கதவை தட்டி உள்ளே வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் வாங்கி ஹீரோவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தா ஹீரோட ஃபோன் தான் ஆல்ரெடி முன்னாடியே கீழே விழுந்துருச்சு இல்லையா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஹீரோயினும் குழந்தையும் மறைஞ்சிருக்க அந்த ஃப்ளாட்டு கதவை வந்து அடியாளுங்க தட்டுறாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அடியாளுங்களும் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. குழந்தைய தூக்கலாமேன்னு பார்த்தா ஹீரோயின் தடுக்கிறாங்க. அதனால ஹீரோயினை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது குழந்தைய எப்படியாவது நீ இங்கேருந்து போயிடுறான்னு சொல்லிட்டு அவனை ஓட விட்டுடுறாங்க. இங்கே ஹீரோயினை அடித்து அவங்க ஃப்ளாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, வில்லன் இருக்க இடத்துக்கு. இங்கே குழந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு, குழந்தைய பார்த்துடுறாரு. ஸோ போய் குழந்தைய தூக்கலாமேன்னு பார்த்தா இடையில ஒரு வில்லன் வந்துடுறான். ஸோ இவனை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எப்படியாவது லிஃப்ட்டில் ஏறுடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு லிஃப்ட் வரமாட்டுது, யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோ வில்லனோட அடியால் அடித்து போட்டுட்டு குழந்தைய லிஃப்ட்டு ஓரத்தில் ஒரு இடத்துல மறைய வச்சுட்டு போகிறாரு. நான் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீ இங்கேயே மறைஞ்சிருக்கணும், வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய மறைய வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே இன்னொரு ஆள் வந்து நம்ம ஹீரோவையும் லாக் பண்ணி அவங்க ஃப்ளாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரையுமே பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா வில்லன், எங்கடா உங்கள் பையனை எங்கடா மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன், உனக்கு எப்படி உன் குழந்தையோட உயிர் முக்கியமோ அது மாதிரி எனக்கும் என் குழந்தையோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. வில்லனோட அடியாளுங்களாம் ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி நேராக கிச்சனுக்கு ஓடுறாரு. கிச்சனுக்கு போய் என்ன பண்ணாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னை விட்டுருங்க, என் குழந்தைய விட்டுருங்க, உங்களெல்லாம் இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. வில்லனும் ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வில்லனோட அடியாலோ ஹீரோட குழந்தை லிஃப்ட்டில் மறைஞ்சிருந்தான் இல்லையா, அவனை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோக்கு பயம், ஐயோ நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ஃபயர் அலாரம்லாம் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைப்லைன் ஆன் ஆகி அதை அணைக்கிற மாதிரி தண்ணி வர மாதிரி ஒரு பைப் வச்சுருப்பாங்க போல். அதுலேருந்து திடீர்னு தண்ணி வருது. தண்ணி வரலைங்க, பெட்ரோல் வருது. நேராக வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே தெளிக்கிற மாதிரி வருது. அவர் இது பெட்ரோல் தான் சொல்லிட்டு நோந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே திடீர்னு தீப்பொறி பற்றிக்குது. அப்படியே அவர் எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரே தள்ள வழியாக அவரை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுடுறாரு. இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாருங்கிறத இப்போ தாங்க காட்டுறாங்க. ஹீரோ பைப்லைன் வழியாக இறங்கி போயிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வரும். வாட்ச்மேன் வந்து முன்னாடி சாவி கேட்டிருப்பார் இல்லையா, ஜென்ரேட்டரில் டீசல் போடணும், அதுக்கு வந்து ஸ்டோர் ரூம் கீயை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவரோட ஸ்டோர் ரூம் கீ இவர்கிட்ட தான் இருக்கும். அதனால் இவர் ஸ்டோர் ரூமுக்கு போய் அந்த டீசலை எடுத்துக்கிட்டு ஹீரோவோட எமர்ஜென்சி பைப்லைனில் தண்ணிக்கு பதிலாக இந்த பெட்ரோல் வச்சுருப்பாரு. வீட்டில் ஏதாவது நெருப்பு வந்தால் தான் இல்லையா அந்த எமர்ஜென்சி பைப் ஆன் ஆகி உள்ள பெட்ரோல் வரும். அதுக்காக இவர் கத்தி எடுக்கிற மாதிரி கேப்பில் கிச்சன் உள்ளே போனார் இல்லையா, அப்போ வந்து அந்த பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிஷினில் 2 ப்ரெட்டை போட்டு ஆன் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அது நல்லா கருகி தீ பிடிச்சி அதுக்கப்புறமா தான் ஃபயர் அலாரம் அடித்து இந்த மாதிரி தண்ணி எமர்ஜென்சி பைப் வழியாக தண்ணிக்கு பதிலாக அந்த பெட்ரோல் வந்திருக்கும். தீப்பொறி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிகரெட்டை பிடிச்சி தூக்கி போட்டிருப்பாரு. அந்த தீப்பொறி மூலியமாக தான் டக்குன்னு தீ பிடிச்சிருக்கும். ஸோ வில்லனே இறந்து போயிட்டாருன்னா அப்புறம் அடியாளுங்கள்லாம் இவர் ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சுடா பாடியெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் எக்கச்சக்கமான வீடியோலாம் எடுத்துகிட்டு
கொடுப்பாங்க இல்லையா, அதை ப்ரூஃபாக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்தாச்சு, வக்கீலையும் புக் பண்ணியாச்சு. நீ எதுக்கும் பயப்படாத தேவையில்லை, நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது. நீ ஒருத்தனை கொன்ன பற்றியா, அவனோட பாடியுமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு, நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் கொடுக்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக ஹீரோ போலீஸ் கஸ்டடிக்கு தான் வராரு. ஏன்னா வில்லனோட மச்சான் இங்கே தான் இருக்கார் இல்லையா, எப்படி என்னோட மாமாவை நீ கொன்னான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வக்கீலோட வந்துடுறாங்க. அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் மேலே நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எவிடன்ஸும் இல்லை, நீங்கள் எப்படி இவரை பிடிச்சி வச்சு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம், எப்படியோ நம்ம குழந்தைய காப்பாற்றிட்டோம், அந்த பிரச்சனையிலேருந்தும் வெளில வந்துட்டோம்னு சொல்லிட்டு. இதோட இந்த படம் முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.